பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரத்தை ஆதரித்து தொண்டாமுத்தூரில் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதுவரை பொதுக்கூட்டங்களில் மேடை பிரச்சாரம் செய்து வந்த மு.க.ஸ்டாலின் இன்று பொள்ளாச்சி தொகுதியில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்ததோடு ஆங்காங்கே பிரச்சாரமும் செய்தார். தொண்டாமுத்தூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் திமுக வெற்றி பெற்றுவிடும் என்பதாலேயே உள்ளாட்சி தேர்தலை அதிமுக அரசு நடத்தவில்லை என கூறிய ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக உள்ள எஸ்.பி. வேலுமணியை கடுமையாக விமர்சித்தார். ஊருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய மனுஷனை பார்த்திருக்கிறோம். நாட்டுக்கு நல்ல பேரை வாங்கி தரக்கூடிய அமைச்சர்களையும் பார்த்திருக்கிறோம். ஆனா ஊழலுக்கு முதல் நம்பர் 1ஆம் நம்பர்னு வாங்கி கொடுக்கிற ஒரு அமைச்சரை பார்த்திருக்கிறீங்களா நீங்க? இந்த ஊருக்காரர் தான். என்ன பேசுறாருன்னு நமக்கும் புரியாது, அவருக்கும் தெரியாது. சட்டமன்றத்தில் அப்படிப்பட்டவர் வேலுமணி. ஊழல் பட்டியல்ல யாரா நம்பர் 1 கேட்டீங்கன்னா அவர் தான். எடப்பாடியே தூக்கி சாப்பிட்டாருங்க. அவர் எடப்பாடியை விட கொள்ளடிக்கிறதுல, ஊழல் பண்றதுல, லஞ்சம் வாங்குறதுல நம்பர் 1 இருக்கிறாரு. ஆக இந்த பகுதியை சார்ந்த அவரு என்னென்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உள்ளாட்சி துறையில என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, டெண்டர்கள் எல்லாம் வேலுமணியுடைய குடும்பத்திற்கு, அவருக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு, அவருடைய பினாமிகளுக்கு தான் எல்லா டெண்டர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வேலுமணியும் அந்த பணியை எடப்பாடியை விட மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆக ஊழல் பணத்தை குவித்து வச்சுக்கிட்டு இப்போ முதலமைச்சரையே அவர் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆகவே நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், இந்த ஆட்சி நிலைச்சு நிற்க போறதில்ல. விரைவில் கவிழ போகுது. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே, கவிழ்ந்த உடனே முதல் வேலையா இந்த ஆட்சியில யார் யார் தவறு செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க மேலாம் நாம நடவடிக்கை எடுக்க போகிறோம். பொள்ளாச்சி வழக்கை ஆட்சிக்கு சாதகமாக, அரசுக்கு சாதகமாக சிபிசிஐடி விசாரித்துக் கொண்டிருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஆக சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா சிபிஐ விசாரிக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. ஆனா இது வரைக்கும் சிபிஐ விசாரிக்க தொடங்கல. இன்னும் சிபிசிஐடி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆக சிபிசிஐடி விசாரிக்குதுன்னா ஆட்சிக்கு சாதகமா, அமைச்சர்களுக்கு சாதகமா அது விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆக இன்னும் சிபிஐ விசாரணைக்கு தொடங்கல. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையாக சிபிஐ விசாரிச்சு அதில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்கள நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டுவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலையாக இருக்க போகிறது. இதைத் தொடர்ந்து குனியமுத்தூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட மு.க.ஸ்டாலின் ஆம்புலன்ஸ், காவல்துறை வாகனங்கள் மூலமாக ஆளும் கட்சியினரின் பணம் எடுத்துச் செல்லப்படுவதாகவும், தேர்தல் ஆணையம் அதை தடுக்க தவறினால் திமுகவினர் அந்த வேலையை செய்வார்கள் என்றும் எச்சரித்தார். போலீஸ் வேனில் இன்னைக்கு பணங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா போலீஸ் வேணா தடுத்து நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு நாம பலமுறை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆக ஏன் அதை செக் பண்ற அதிகாரிகள் ஏன் பண்ணல? நீங்க போலீஸ் வேனையும் செக் பண்ணுங்க, ஆம்புலன்ஸையும் செக் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை. நான் இன்னும் சொல்றேன், செக் பண்ணலன்னா நம்ம தோழர்கள், கூட்டணி கட்சி தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, நமக்கு அந்த உரிமை இருக்கு. நாமே நிறுத்துவோம், நாமே போலீஸ் வேனை செக் பண்ணுவோம், நாமே ஆம்புலன்ஸை நிறுத்தி கேட்போம். ஆக முறை எங்க இந்த ஆதாரத்தோடு நமக்கு செய்தி கிடைச்சாலும், அது போலீஸ் வேனாக இருந்தாலும் நாங்கள் தடுத்து நிறுத்தி அதை செக் பண்ணுவோம், அதை சோதனை போடுவோம். அந்த நிலையை இந்த அரசு உருவாக்கி விடக்கூடாது. பொள்ளாச்சி விவகாரம் 7 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கொடுமை என்றும், இதில் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தானும் ஒரு பெண்ணை பெற்றவன் என்றும், பொள்ளாச்சி விவகாரம் மிகுந்த மனவேதனையை அளிப்பதாகவும் அவர் கூறினார். ஆனா இந்த பொள்ளாச்சி தொகுதிக்கு வர்றப்போ ரொம்ப மனசு உடைஞ்சு வந்திருக்கிறேன். ஒரு பெண்ணா 2 பெண்ணா 200க்கு மேற்பட்ட பெண்கள், இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நானும் ஒரு பெண்ணை பெற்றவன் தான், நானும் ஒரு பெண்ணுக்கு அப்பா தான். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெண்களை பெற்றவர்கள் தான். ஆக உங்களுக்கும் தெரியும். ஆக 7 வருஷமா நடந்துகிட்டு இருக்க அந்த கொடுமையை போலீஸுக்கு தெரிஞ்சு அதை விட்டுருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாமல் போயிருக்கு. ஆக அந்த போலீஸில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்லாம் பல பேர் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஆக தப்பு நடந்ததுனால தானே மாத்துறீங்க.